ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி சம்மர் சீசனில் ஏசி யூஸ் பண்ணாலும் எலக்ட்ரிசிட்டி பில்லை கம்மியாக வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் லெட்ஸ் கோ. வெல்கம் கைஸ். மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த 5 பாயிண்ட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் ரொம்பவே கம்மியாக வரும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, கரெக்டான ஏசியை வாங்குறது. ஸோ உங்கள் ரூமோட அளவு என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவு வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வாங்குங்க. ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ரூமுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு 110 ஏசி வாங்கி போட்டிங்கன்னா அது பத்தாது. ஸோ அந்த ஏசி ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த லாங் ரன் ஓட உங்களுக்கு என்ன ஆகும்னா பவர் கன்சப்ஷன் அதிகமாக தான் ஆகும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டன் 2 டன்லாம் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அது வந்து உடனே கொஞ்சம் கூலிங் ஆகிட்டு அப்புறம் அந்த கம்ப்ரஸர் ஆஃப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே பவர் சேவ் ஆகும். ஸோ பாயிண்ட் நம்பர் 2, ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷன் தேவை. ஸோ எப்போவுமே என்ன சொல்லுவாங்க ஜென்ரலாக அப்படின்னும் போது, ஒரு மொக்கையான ஏசியும் நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்கன்னா அது சூப்பராக வேலை செய்யும். ஸோ நல்ல ஏசியை மொக்கையாக இன்ஸ்டால் பண்ணால் அது மோசமாக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் கரெக்டாக இன்ஸ்டாலேஷன் மஸ்ட்டு, அதை பார்த்துக்கோங்க. சரி, இப்போது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்ஜி மட்டும்தான் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வேக்யூம் பண்ணிவிட்டு கரெக்டாக போடுறாங்க. மற்ற எந்த பிராண்டுமே வந்து ஒழுங்காக வேக்யூம் பண்ணுறதில்ல. நீங்களாக ஃபோன் பண்ணி எனக்கு வேக்யூம் போடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது வேக்யூம் பம்ப் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க அதை எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்களே தவிர வேறு யாருமே வேக்யூம் பண்ணாமையே தான் அதை போடுறாங்க. பைப் லைன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக கேஸ் ஆன் பண்ணுறாங்க. வேக்யூம் பண்ணிட்டு தான் ஆன் பண்ணணும். அவங்க வந்து அப்படியே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பைப் லைன்ஸில் இருக்க ஏர் வந்து அந்த கேஸ் கூட மிக்ஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கம்ப்ரஸ் ஆகும்போது ஒழுங்காக ஏர் வந்து கம்ப்ரஸ் ஆகாது. ஸோ அதனால் தேவையில்லாமல் கம்ப்ரஸருக்கு அடிஷ்னல் லோடு கொடுக்கும். ஸோ அந்த லோடுனால உங்களுக்கு கரண்ட் கன்சப்ஷன் அதிகமாகும். ஸோ இன்கேஸ் ஏர் வந்து ரொம்பவே நிறைய வந்துருச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மெயினான வந்து நம்ம கரண்ட் கன்சப்ஷனை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னும் போது இந்த வேக்யூமிங் ப்ராசஸை வந்து நிறைய கம்பெனி ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் தேவையில்லை சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அது கேட்காதீங்க. கன்ஃபார்ம் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக எனக்கு வேக்யூம் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரெஷர் பண்ணுங்கள். அதை பண்ணிவிட்டு நீங்கள் அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்கள், அவங்க பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஏசி ஷாப் இருக்கும், ஏசி ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற ஷாப் இருக்கும். அவங்கக்கிட்ட சர்வீஸ் பண்ண ஷாப்பில் போனீங்கன்னா அவங்ககிட்ட வேக்யூம் பம்ப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அட்லீஸ்ட் அதை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்களாவாச்சும் மேனுவலாக கொடுத்து எனக்கு இதை வேக்யூம் பண்ணிவிட்டு போடுங்கனாலாச்சும் சொல்லுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப மஸ்ட்டு. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு விஷயம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நோட்டீஸ் பண்ணணும். அது ஒன்று என்னென்னா, உங்களை அவுட்டோர் யூனிட் இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் வந்து கீழே ரப்பர் புஷ் வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதாவது அவங்க ஃப்ரேம் செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் மேலே வந்து இந்த அவுட்டோர் யூனிட் மவுண்ட் பண்ணுவாங்க. அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரப்பர் புஷ்ஷை வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை பண்ண சொல்லுங்கள். அப்படி பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்னா, உங்களுக்கு அதில் வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ அதனால் உங்களை பில்டிங் பாதிக்கிறதோ பில்டிங் வைப்ரேட் ஆகிறதோ ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா மேலே தூக்கி கரெக்டாக மவுண்ட் பண்ண சொல்லுங்கள். அதாவது அவுட்டோர் யூனிட் வந்து நல்ல வென்டிலேட்டட் ஏரியாவாக இருக்கணும். இதே மாடியில் இருக்குன்னா செவரோடு அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பின்னாடி காற்று உள்ளே போய் வரது எஃபிஷியண்ட்டாக இருக்காது. கொஞ்சம் நல்லா முன்னாடி தள்ளி வச்சுருங்க. செவரை விட்டு தள்ளி இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் மேல் நோக்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மாடியிலேருந்து அடிக்கிற அந்த காற்று, அந்த வெளியிலேருந்து வர காற்று வந்து அழகாக உள்ளே போய் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஹீட் ஸ்டேஜ் நடக்கும். அந்த ஹீட் ஸ்டேஜ் நடக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக கூலிங் நடக்கும். ஸோ கூலிங் எஃபிஷியன்சி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவுட்டோர் யூனிட்டை வந்து நீங்கள் இதை தான் மானிட்டர் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே அவுட்டோர் யூனிட்டில் நல்லாவே ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக ரூம் கூலிங் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ மூணாவதாக உங்களுக்கு நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டோர் யூனிட்டை வந்து அவங்க கரெக்டாக டில்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா பாருங்கள். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது. ஒரு 2 to 3 டிகிரிஸ் வந்து என்ன பண்ணிடுவோம்னா அது லைட்டாக சாய்வாக இருக்கும். எந்த பக்கம் சாய்வாக இருக்கணும்னா, வாட்டரோட அவுட்லெட் வந்து வெளிப்பக்கம் போகுதில்ல, அந்த அவுட்லெட்டு பக்கமாக சரிஞ்சிருக்க மாதிரி இருந்தால் தண்ணி எது வந்தாலும் அது அப்படியே வந்து சரிஞ்சு அதில் போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வாட்டர் லாகிங் இஷ்யூஸ் வராது, ஓவர்ஃப்ளோ ஆகி வராது, அடைச்சிக்கிறது, இந்த மாதிரி இஷ்யூலாம் உங்களுக்கு நல்லா ப்ரிவெண்ட் ஆகும். ஸோ அதனால் லைட்டாக கிராஸாக தான் மவுண்ட் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக மவுண்ட் பண்ணக்கூடாது. அது நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 விஷயம் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கனாலே போதும். ஃபில்டர் அடிக்கடி க்ளீன் பண்ணி போட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு கூலிங் எஃபிஷியன்சி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் சர்வீஸ் பண்ணால் போதும். எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா 6 months ஒன்ஸ் பண்ணலாம்.
அக்கேஷனலாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னும்போது இயர்லி ஒன்ஸே நீங்கள் சர்வீஸ் பண்ணால் போதும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் இந்த ஃபின்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபின்ஸுக்கு நடுவில்லாம் வந்து அந்த க்ரீஸ் மாதிரி அப்படியே வந்து அழுக்கெல்லாம் படிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ஃபுல்லாக கழட்டி நீங்கள் சர்வீஸ் பண்ணணுமே தவிர மற்றபடி நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபில்டரை மட்டும் க்ளீன் பண்ணி போட்டாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண ஒரு ப்ராசஸ் வந்து இப்போது என்ன ப்ராசஸ் சொல்கிறேன்னா, உங்களோட ஏசியை எஃபிஷியண்ட்டாக எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அதோட ஏசியோட ப்ராசஸ் என்ன, கூலிங் கொடுக்கணும், வெளியே அந்த இங்கே இருக்கிற ஹீட்டை வெளியே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நல்லா நடக்கணும். அதே மாதிரி இண்டோரில் கூலிங் நடக்கும்போது அதுக்கு வந்து ப்ளோவர் கரெக்டாக சுற்றுதா, டஸ்ட் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்பீடாக கூலிங் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஏசியோட ரன்னிங் டைம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இது க்ளீனாக வச்சுக்கிட்டு இதை மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்லாவே பவரை வந்து நல்லா மிச்சமாகும். அடிஷ்னலாக வேறு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 3, இது வந்து உங்களோட கூலிங் எஃபிஷியன்சி கம்மி பண்ணலாம். ரூமில் ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத திங்ஸ் இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு நிறையா ஏசி உங்களோட பவர் கன்சப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி சொல்லணும்னா, உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற பெட்ரூமாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், உங்களுக்கு மினிமலிஸ்டிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், திங்ஸ் கம்மியாக தான் இருக்குது, நீட்டாக இருக்குது, வெறும் ப்ளைன் வால் இருக்குது அப்படின்ற மாதிரி மினிமலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் கூலிங் ஆகிடும். இதே நிறைய ஆப்ஸ்டக்கல் இருக்குது, நிறைய அலமாரா அப்படி திறந்து கிடக்குது, அதில் நிறையா பெரிய பெரிய பாத்திரம் வச்சுருக்கோம், அது வச்சுருக்கோம் அப்படின்னும் போது அப்போ அது எல்லாமே உங்களுக்கு ஹிடன் ஸ்பாட்ஸ் மாதிரி அங்கங்கே உங்களுக்கு எல்லா இடமும் ஃபில் ஆகணும். அங்கெல்லாம் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும், சீக்கிரம் கூலிங் ஆகாது. ஸோ அதனால் அதே மாதிரி உங்கள் ரூமுக்குள்ளே ஒரு கபோர்டு ஆர் பீரோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, மெட்டலில் வச்சுருக்கீங்கன்னும் போது அப்போ அந்த இதில் அப்படியே ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கூலிங் ஆகிற வரைக்கும் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏசியும் வந்து பவர் கன்சியூம் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மினிமலிஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு நல்லாவே பவர் வந்து மிச்சமாகும். உங்களோட நிறையா கப்போர்ட்ஸ் ஆர் இதெல்லாம் வந்து நிறைய ஓப்பன் ஸ்பேசஸ் இருக்குன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் போட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூமில் வந்து விண்டோஸ் நிறையா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கூலிங் எஃபிஷியன்சி கம்மியாகும். பிகாஸ் ரூமில் வந்து அந்த விண்டோ வழியாக நிறையா சன்லைட் உள்ளே வரும். சன்லைட் வரும்போது அதுலேருந்து லைட் ரேடியேஷனால் உங்களுக்கு ஹீட் ஆகி மறுபடியும் இது வரும். ஸோ அதனால் விண்டோஸ் நிறையா இருக்குன்னா அதை வந்து நீங்கள் சன்பிளைன்ஸ் போட்டு நீங்கள் அதை கவர் பண்ணுங்கள், விண்டோ ஷேட் போட்டு கவர் பண்ணுங்கள். ஸோ அப்போது வந்து உங்கள் கூலிங் எஃபிஷியன்சி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ரூம்குள்ளே வந்து நீங்கள் டங்ஸ்டன் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் டங்ஸ்டன் பல்ப்ஸ் வந்து நிறையாவே ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. எல்இடிஸ் யூஸ் பண்ணுங்கள், எல்இடி லைட்ஸ் அந்த மாதிரி, அண்ட் எல்இடி சிஎஃப்எல் பல்ப்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். டங்ஸ்டன் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரூமில் வந்து ஹீட்டிங் எலமெண்ட்ஸ் மாதிரி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாவது லைக் ஒரு ஹீட்டரோ இல்லை ஏதாவது ஒன்று லைக் உதாரணத்துக்கு நீங்கள் இருக்க ரூம்லேயே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஃப்ரிட்ஜோட அது உள்ள கூலிங் வைக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா அதுவும் வந்து என்ன பண்ணணும், ஹீட்டை வந்து அந்த ரூம்குள்ளே தான் விடும். ஸோ அதனால் உங்களுக்கு ரூமோட ஹீட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ பவர் கன்சப்ஷன் அதிகமாகும். அது மாதிரி ஹீட்டிங் எலமெண்ட்ஸ் இருக்கிற அப்ளையன்சஸை வந்து உங்கள் ரூமில் வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜியை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற காலத்தில் வர ஏசி எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இன்வெர்டர் ஏசி தான் வருது. ஸோ அந்த இன்வெர்டர் ஏசியில் இருக்கிற டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மல்டிபிள் கெப்பாசிட்டிஸில் வந்து அந்த கம்ப்ரஸர் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ரூமில் ஃபஸ்ட்டு வந்தவொடனே நார்மலாக கூலிங் ஆகட்டும், ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் டக்குன்னு கூல் ஆகிடும். கூல் ஆனவொடனே இப்போ ரூமில் ஒருத்தர் இல்லை 2 பேர் தான் இருக்காங்கன்னா அதோட கூலிங் கெப்பாசிட்டி வந்து அப்படியே கம்மி பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 டன்னாக யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எடுத்தவொடனே ரூமில் வந்து நிறையா ஹீட் இருக்கும், அது எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வெளியே விட்டாச்சு. அதுக்கப்புறமா உங்கள் உடம்புலேருந்து வரப்போகிற அந்த ஹீட்டும் அதை தாண்டி வால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகிற ஹீட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கம்மியான கெப்பாசிட்டி இயங்கினாலே போதும். 100% ஃபுல் கெப்பாசிட்டியில் அது வந்து இயங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் அந்த ஏசியோட கூலிங் கெப்பாசிட்டி அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃபாக மாற்றிக்கலாம், இல்லை அதோட இன்னும் கம்மி பண்ணலாம். இப்போ நான் என்னோடய ஏசி 1.5 டன் இருக்குது, இதை வந்து நல்லா குறைச்சி நான் வந்து ஆல்மோஸ்ட் அதை வந்து ஒரு 3/4 டன் ரேஞ்சு இல்லை அதுக்கும் கீழே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும் போது நம்மளோட பவர் கன்சப்ஷன் ரொம்பவே டிராஸ்டிக்காக கம்மியாகும். பட் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நீங்கள் இந்த மோடில் போட்டு கூலிங் ஆச்சுன்னா ரூம் கூலிங்கே ஆகாது, ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் மோடில் நல்லா கூலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டி செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்டிமமாக இருக்கும், கம்மியான பவர் கன்சப்ஷன் உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஒரு மிஸ்கன்சம்ஷன் ஒன்று இருக்குது. என்னென்னா, எடுத்தவொடனே லோவஸ்ட் செட்டிங்கில் வந்து ஏசியை வச்சுட்டா ரொம்ப சீக்கிரம் கூலிங் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லவே இல்லை. பிகாஸ் ஒவ்வொரு ஏசிக்கும் வந்து ஒவ்வொரு கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க. 1 டன்னுக்கு எவ்வளோ பிடியூஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், 1.5 டன் எவ்வளோன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதோட கெப்பாசிட்டி படி தான் அதோட மேக்ஸிமம் அவுட்புட் தான். அதனால் கூலிங் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். இப்போ நீங்கள் 16 வச்சாலும் சரி 25 வச்சாலும் சரி ஒரே கூலிங் தான் கொடுக்க போகுது. பட் என்ன கட் ஆஃப் ஆகிற டைம் வந்து இப்போ 25 வச்சிங்கன்னா 25 வந்தோடனே கட் ஆகிடும். அதே 16 வச்சிங்கன்னா அது அப்படியே கம்மியாகி 21 அதுக்கும் கீழே போய் 16 எப்போ வருதோ அப்போ தான் கட் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு தேவையில்லாமல் ரொம்ப எனக்கு உடம்பு குளிர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இடையில கட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ தேவையில்லாமல் அந்த ரூம் எக்ஸ்ட்ராவாக கூலாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 25 to 26 வந்து நமக்கு கூலிங் வந்து மோர் தென் எனாஃபாக தான் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு பத்தலைன்னா உங்களோட மேபி அந்த சீசன் பொறுத்து லைக் பகலில் போடும்போது ஒரு டெம்பரேச்சர் ஆகும், நைட்டுக்கு இன்னொரு டெம்பரேச்சராகவும் நீங்கள் வைக்கிறதா இருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 25 வச்சுக்கோங்க. 25க்கு கீழே வந்து ஒவ்வொரு டிகிரியாக கம்மி பண்ணி பாருங்கள். கம்மி பண்ணிவிட்டு அந்த டெம்பரேச்சர் அட்டைன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு ஏசி கட் ஆஃப் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள் அந்த இது கம்ஃபர்ட் இல்லைன்னா இன்னும் கம்மி பண்ணுங்கள். ஸோ அப்படி கம்மி பண்ணி கொண்டு போயிட்டு எந்த டெம்பரேச்சரில் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் ரூமுக்கு வந்து ஆப்டிமமான டெம்பரேச்சர் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே ஏசியில் வந்து நீங்கள் செட் பண்ணும் போதே நீங்கள் அந்த டெம்பரேச்சரை செட் பண்ணிவிட்டு விட்டுறலாம் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஆன் பண்ணும்போது. ஸோ தட் உங்களுக்கு தேவையில்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு ரூம் கூலிங் ஆகி நீங்கள் மறுபடியும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ அதனால் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. கரெக்டான டெம்பரேச்சருக்கு உங்களுக்கு கூலிங் பண்ணி கொடுத்துரும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த டே டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்னாலஜியை இப்போது வளர்ந்துருக்க டெக்னாலஜியை எந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பேன்னா அந்த ஏசியோட டெக்னாலஜியில் எந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போ என்னென்னா ஜென்ரலாக டெக்னாலஜி எந்தளவுக்கு அட்வான்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம சேர்த்து இன்டகிரேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லாவே எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு கேட்குறீங்க, இன்னும் உங்கள் வீட்டை வந்து ஸ்மார்ட் ஹோமாக கொஞ்சம் மாற்றினீங்கன்னா உங்களால் இன்னும் நல்லாவே பவர் கன்சப்ஷனை கம்மி பண்ண முடியும். ஸோ எப்படின்னா யூஸ்வலாக நம்ம வந்து இப்போது ஸ்மார்ட் ஏசிஸ் வந்து நிறைய இப்போ மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏஐன்னு சொல்கிறாங்க, பட் இது ஏஐ இல்லை, ஆட்டோமேஷன் கொஞ்சம் ஒன்று பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். பட் ஸ்மார்ட் ஏசிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வைஃபை மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறக்கூடிய ஏசிஸ் இருக்குது. ஸோ அப்படி பண்ணலாம். இப்போ என்கிட்ட வந்து இப்போ பேனாசோனிக் ஏசி ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து என்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர் வேணுன்றதை செட் பண்ணலாம். ஒரு ஸ்லீப் ரூட்டின் மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஹவருக்கு என்னென்ன டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணியிருப்பேன்னா நம்ம தூங்கும் போது நல்லா கொஞ்சம் கூலிங் இருக்கும், போக போக கொஞ்சம் கூலிங், ஏன்னா நம்ம அவுட் சைட் டெம்பரேச்சரும் நம்ம கூலிங் ஆக ஆரம்பிச்சிடும் போது நமக்கு ஒரு மிடில் ஆஃப் த நைட் வந்து நமக்கு ரொம்ப குளிர்ற மாதிரி ஒரு சென்சேஷன் போகணும். ஸோ அதனால் டெம்பரேச்சர் அப்போ கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்திருப்பேன். மிடில் ஆஃப் த நைட் ஒரு 2 AM to 4 AM வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் டெம்பரேச்சர் ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும். ஸோ அந்த இதை மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருப்பேன்னா அந்த டைமில் வந்து ஏசி ஆஃப் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிடுவேன். ஸோ ஏசி வந்து அந்த 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எனக்கு ஆஃபில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஆன் ஆகி உடனே ஆன் ஆனால் நமக்கு ரொம்ப குளிர்ற மாதிரி தெரியும். அதனால் 2 மணிக்கு ஏசி ஆஃப் ஆகும், ஒரு 5 நிமிஷம் கழித்து ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஃபேன் ஆன் ஆகி கரெக்டாக ஃபேன் ஆஃப் ஆகும் 4 மணிக்கு. ஆஃப் ஆன உடனே வந்து ஏசி ஆகும். ஏன்னா ஏசி ஆன் ஆன உடனே ஒரு செகண்ட்லேயே கூலிங் வராது, அது ஒரு 5 நிமிஷம் கூலிங் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த பஃபர் பீரியடும் கரெக்டாக இருக்கும், நமக்கும் தூங்கும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம நார்மலாக இருப்போம். பட் பவர் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் நமக்கு அந்த ஏசியோட பவர் கன்சம்ஷன் சேவ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏசி போடுவாங்க, நைட்டு கொஞ்சம் தூங்கினதுக்கப்புறம் நடுவில் திடீர்னு எஞ்சி ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி நீங்கள் உங்களோட நார்மல் ஏசிலேயே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ப்ளக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், ஸ்மார்ட் எம்சிபிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்டு பவர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்ணலாம். அதை தாண்டி இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. எது வேணான்னா உங்கள் ஏசிலேயும் வந்து யூஸ்வலாக எல்லா ஏசி ரிமோட்லேயும் பார்த்தீங்கன்னா டைமர்ஸ் இருக்கும், ரிமோட்லேயே ஆன் டைமர் ஆஃப் டைமர்ஸ்ன்ற மாதிரி. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு இதாக இருக்கும். பட் டெம்பரேச்சர் உங்களால் பண்ண முடியாது. பட் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகிக்கும். எப்போ ஆன் பண்ணணும் எப்போ ஆஃப் பண்ணணும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயம் வந்து நீங்கள் நார்மலாக எல்லா ஏசிலையுமே பண்ண முடியும். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இந்த மாதிரி ஸ்மார்ட் ஹோமாக பண்ணிவிட்டு எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஸ்மார்ட் ஹோமாக நார்மல் ஹோமை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றுறது அப்படின்றது சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், மேலே இங்கே கார்டு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணி டெக்னாலஜி எல்லாத்தையும் ஒன்றா இன்டகிரேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து உங்களால் மோஸ்ட் எஃபிஷியன்ட் அவுட்புட்டை வந்து உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதுதான் அந்த டெக்னாலஜியில் இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமே. ஸோ அதனால் இது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நடுவில் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு எனக்கு வேணாம், ஏசி எனக்கு வேணாம், எனக்கு ரூம் கூலிங் ஆகி ஒரு 1 hour 2 hour கழிச்சு நான் தூங்கினதுக்கப்புறம் 1 hour கழிச்சு ஆஃப் பண்ணால் எனக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நான் எந்திக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி வந்தால் போதும்னா நீங்கள் அதுக்கு மாதிரி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லாவே பவர் கன்சம்ஷன் மிச்சமாகும். ஸோ அது பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி என்ன பண்ணலான்னா அந்த ஆட்டோமேஷனில் வந்து உங்களுக்கு ரூட்டீன்ஸ் இருக்கும் நிறையா.
இப்போ வந்து கூகுளில் வந்து நீங்கள் வந்து பேசிக் ஏசியாக இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் டிவைஸ் ஆட் பண்ணி கூகுள் ஹோமில் ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ரூட்டின் செட் பண்ணிக்கலாம். லைக் எனக்கு இத்தனை மணிக்கு ஆன் ஆகணும், இவ்வளோ நேரம் டிலே கொடுக்கணும், இந்த டிலேக்கு அப்புறம் மறுபடியும் ஆஃப் ஆகணும், இந்த பொருள் ஆட் ஆகணும், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் ரூட்டின்ஸ்லேயே செட் பண்ணலாம். ஸோ இல்லைனா டைமர்ஸ் வச்சு நீங்கள் நார்மலாக ஒவ்வொரு ஆப்பும் தனித்தனியாக செட் பண்ணலாம். இல்லைனா மொத்தமாக இன்டெகிரேட் பண்ணி ஒரே இதில் ரூட்டீனாக செட் பண்ணலாம். இன்னொரு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. கூகுள் ஹோமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா கூகுள் அசிஸ்டண்ட்லேருந்து ஒரு கமாண்ட் சொல்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன்லேருந்து இப்போது என் ஃபோனில் என்னோடய வீட்டுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணிடுவேன், வெல்கம் மீ ஹோம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வெல்கம் மீ ஹோம்னு கூகுள் அசிஸ்டண்ட் கிட்ட சொன்னேன்னா அது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அப்படி அது எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். எனக்கு எப்படி செட் பண்ணியிருப்பேன்னா ஏசி ரன் ஆகும். ஆன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஃபேனு வந்து ரூமில் இருக்கிற எல்லா காற்றையும் வந்து மிக்ஸ் பண்ணி சர்க்குலேட் பண்ணி விடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸில் ரூமை வந்து சர்க்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், மறுபடியும் ஃபேன் ஆஃப் ஆகிடும். ஏசி மட்டும் ஃபுல்லாக ரன் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஏசி ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். அப்படி இருந்துச்சுன்னா ரூமுக்கு தேவையான கூலிங் வந்துட்டு அப்படியே தான் ஆகிடும். ஸோ நான் வந்து இப்போது இங்கேருந்து வெளியே இருந்து நான் வரேன் அப்படின்னும் போது ஜஸ்ட் வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் நான் இந்த கமாண்ட் ரன் பண்ணிட்டேன்னா எனக்கு ரூம் நான் வரதுக்கு முன்னாடி ஃபுல் கூலிங்கில் ஆகி நின்றுருக்கும். ஸோ நான் என்ட்ரு ஆகும்போது எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நுழைஞ்ச ஒரு ஃபீலிங் வந்துடும். நம்மளோட ஒர்க்கை செய்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டெக்னாலஜியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கமெண்ட்ஸ் உங்களோட ஐடியாவுக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே இந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணி நீங்களால் பண்ண முடியும். ஸோ மேலே சொல்லி இந்த மாதிரி 5 ஸ்டெப்ஸும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏசியில் வந்து நல்லாவே பவர் கன்சப்ஷன் கம்மியாகும். அண்ட் நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்னால் வந்து ஒரு டேக்கு ஒரு 2 to 3 யூனிட்ஸ் மினிமம் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அது வந்து லாங் ரனில் நம்ம 2 months கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 யூனிட்ஸ் கிட்ட நமக்கு சேவ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பவர் கன்சப்ஷன் மிச்சமாகும். ஸோ அதனால் சூஸ் வைஸ்லி யூஸ் வைஸ்லி, அதாவது கரெக்டான ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அது கரெக்டாக புத்திசாலித்தனமாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டெக்னாலஜியும் கரெக்டாக நம்ம அதோட ஃபுல்லஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ தட் அது நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் அது ரொம்ப இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த இதெல்லாம் நீங்கள் புதுசாக ஏதாவது டிப்ஸ் இதுலேருந்து கற்றுக்கிட்டீங்க, ஏதாவது இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இதுலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அது சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா அதை சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்னும் நான் நிறையா ரிசர்ச் பண்ணி இன்னும் உங்களுக்கு அடுத்த கண்டென்ட்டில் இன்னும் பெஸ்ட்டாக நான் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதை தாண்டி வேறு என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்றதும் சொல்லுங்கள். அண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு. அண்ட் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்னும் என்கேஜிங்காக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.